அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். தை அமாவாசை 2025. தை அமாவாசையின் போது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், வழிபாட்டிற்கான நேரம், விரத முறைகள், மாலையில் ஏற்ற வேண்டிய தீபம், முன்னோர்களுக்கு படையல் வைக்க வேண்டிய நேரம், இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நீங்கள் அமாவாசையன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒருவருக்கு மட்டுமாவது உணவளிக்க முன்வாருங்கள். நீங்கள் இந்த தை அமாவாசையின் போது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கும், கர்ம வினை தீரும். தை மாதத்தின் சிறப்பாக கருதப்படும் அமாவாசையின் சிறப்புகள் குறித்தும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகள் குறித்தும் பார்க்கலாம். ஒரு ஆண்டில் 3 அமாவாசைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதன்படி புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை ஆகியவை மிகச் சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது. தை மாதம் என்பது தேவர்களுக்கான விடியற்காலை நேரம் என நம்பப்படுகிறது. இதன் காரணமாக முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நேரமாக இது கருதப்படுகிறது. ஒரு ஆன்மா அடுத்த பிறவி எடுக்கும் வரை அவர்களின் சந்ததியினர் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் பலனாக கிடைக்கிறது என்று நமது ஐதீகத்தில் சொல்லப்படுது. இந்த ஆண்டில் ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை வருகிறது. குறிப்பாக 28ஆம் தேதி இரவு 8:10 மணி முதல் 29ஆம் தேதி இரவு 7:21 வரைக்கும் அமாவாசை நேரமானது இருக்கு. அதன்படி 29ஆம் தேதி காலை 6 முதல் 7:20 வரைக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா காலை 9 மணி 11:55 வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த நேரம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு சரியான நேரமாக கருதப்படுதுங்க. இந்த தை அமாவாசையோடு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது. அந்த வகையில் 29ஆம் தேதி காலை 9:21 இருந்து திருவோண நட்சத்திரமும் ஆரம்பமாகிறதுனால இந்த தை அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு படையல் வைக்க வேண்டிய சக்தி வாய்ந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1:30 இருந்து 2 மணிக்குள்ளே நீங்கள் முன்னோர்களுக்கு படையல் வச்சு வழிபடணுங்க. அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் முன்னோர்களுக்கு யாருக்கு வழிபடுறீங்களோ அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையல் வைத்து வழிபாடு செய்யணும். இந்த நாளில் நீங்கள் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை பொழுதில் தவறாமல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். நிலைவாசலில் 2 தீபமோ, பூஜை அறையில் 1 தீபமோ, இறந்தவர்களுடைய படத்திற்கு முன்னாடி 2 நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றுனீங்க அப்படின்னா இறந்தவர்களுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கோயில், நீர்நிலைகள், வீடு ஆகிய இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். இவ்வாறு தர்ப்பணம் செய்த பின்னர் அன்றைய தினம் முடிந்த அளவுக்கு மறுபடி சொல்கிறேன், அன்றைய தினத்தில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வழிபட்ட பலன், அதாவது தர்ப்பணம் கொடுத்தீங்க இல்லையா, அதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதை மாதிரி நல்லெண்ணெய் தீபத்தை வீட்டில் ஏற்றுறீங்கல்ல, அதை போல் போய் கோவில்லையும் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெய்வத்தின் அருளும் நிச்சயமாக கிடைக்குங்க. கோயிலுக்கு போக முடியலைங்க, நான் வீட்டில் மட்டும் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம், தவறு கிடையாது. இந்த தை அமாவாசையில் செய்ய வேண்டிய இன்னும் எண்ணற்ற பரிகாரங்கள் இருக்குது. அதாவது நிலைவாசல் பரிகாரம் இருக்குது, அடுத்தது பார்த்திங்கன்னா கண்திஷ்டியை தீர்க்கக்கூடிய பரிகாரம் இருக்குது, முன்னோர்களின் அருள் உண்டாகுவதற்கு, அடுத்தது அன்று வாங்க வேண்டிய பொருள், அன்று தானம் செய்ய வேண்டியது, அன்று பசுக்கு என்ன கொடுக்கணும், ஒவ்வொரு ராசி நட்சத்திரக்காரங்க என்ன பொருளை பசுவுக்கு கொடுத்தா முன்னோர் சாபம் நீங்கும், இதையெல்லாம் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன். நான் போடுற பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. இப்போ நீங்கள் ரத்தின சுருக்கமாக தெரிஞ்சிருப்பீங்க. தர்ப்பணம் கொடுக்க சரியான நேரம், படையல் வைக்க சரியான நேரம், மாலையில் ஏற்ற வேண்டிய தீபம், இதுதான் தை அமாவாசையில் மிகவும் முக்கியமான விஷயம். இதை நீங்கள் ரத்தின சுருக்கமாக இந்த பதிவில் தெரிஞ்சிருப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பதிவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. குலதெய்வத்தின் அருளாலும் முன்னோரின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும்
மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்.